வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 17 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய மழைப்பொழிவு மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில், பெரும்பாலும் வடக்கு பகுதியில் தீவிர மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. அலங்காநல்லூர், பாலமேடு, சோழவந்தான், மேலூர், கொட்டாம்பட்டி, அப்படியே சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகள், பூவந்தி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா சிங்கம்புணரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், சிவகங்கை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, திருச்சி மாவட்டத்தோட துவரங்குறிச்சி பகுதிகளெல்லாம் முன்னேறி கொண்டிருக்கிறது. வங்கக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஏற்கனவே உருவாயிருந்த தாழ்வு பகுதியும் புதிய தாழ்வு பகுதியும் இணைந்து வங்கக்கடலில கொல்கத்தாவிற்கு தெற்கு புறமாக 30 கிலோமீட்டர் தொலைவில், கொல்கத்தாவிற்கு தெற்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்திருக்கு. இது மிக மெல்ல 30 கிலோமீட்டரே இது இரவு ரொம்ப மெல்லதான் நகரும். 6 கிலோமீட்டர் வேகத்துல. அப்போ 10 மணி நேரம் ஆகும். சரி, 5 மணி நேரம் ஆகும். 5 மணி நேரம் இது கரை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியே கரை கடந்தாலும் மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்துல ரொம்ப ஸ்லோவா நகரும் பொழுது நிறைய மழைப்பொழிவை மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் பகுதிக்கெல்லாம் கொடுத்துக்கொண்டு இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக நகரும். இதன் காரணமாக தற்பொழுது இந்த காற்று, அதாவது உள்ளே கடந்திருந்தால் கொஞ்சம் மழைப்பொழிவு இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்புல கொடுத்திருக்கோம். இது கரையை கடந்ததும் நாளைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழைப்பொழிவு கிடைக்கும். நாளை எதிர்பார்த்த மழை நம்ம கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கலுக்கெல்லாம் நாளை கிடைக்கும். இன்றைக்கே வாய்ப்பு இருக்கு. நள்ளிரவுக்கு பிறகு நாளை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா இது தொடங்கியிருந்தா நேரம் கடலோரத்துக்கு தான் நள்ளிரவுக்கு வரும். ஒருவேளை அப்படி வந்தால் நள்ளிரவுல தான், நள்ளிரவுக்கு பிறகு கடலோரம் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது வடகடலோர பகுதிகள் நாளை கூடுதல் பரப்புல கிடைக்கும். நாளை விட புதன்கிழமை கனமழை காத்திருக்கிறது. அதாவது 19ஆம் தேதி புதன்கிழமை கனமழை காத்திருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்கள்ல மாலை இரவு இடிமழை பொழிவு ஒதுக்கி ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவு இருக்கும். குறிப்பாக ஈரோடு வடக்கு பகுதி, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பூர் வடக்கு, கோயம்புத்தூர் வடக்கு இந்த பகுதிக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கும், டெல்டாவின் தஞ்சாவூர், திருவாரூர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளுக்கும், அப்படியே புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, இந்த திண்டுக்கல் மாவட்ட நத்தம் பகுதிக்கு உறுதியாக தெரியுது தினசரி மழை இருக்கும். எங்கே 2 இடத்துல இருக்கும்னா அந்த சிவகங்கை, மதுரை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி, இந்த பகுதியில் இருக்கும். அடுத்தது இன்னொரு இடங்கன்னா சேலம் மாவட்ட பகுதி. இறுதியில் தீவிரமடைந்து மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய இடம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. ஆக இன்றைய இந்த மழைப்பொழிவு கூட, அதாவது இந்த மேலூர், கொட்டாம்பட்டி, பாலமேடு, அலங்காநல்லூர் இந்த பகுதியில் பெய்து கொண்டிருக்கூடிய மழையும், அப்படியே பொன்னமராவதி பகுதிக்கு வந்து அதுவும் காரைக்குடி, பிள்ளையார்பட்டி போன்ற பகுதிகளுக்கும், அதே போல திருப்பத்தூர் மாவட்டத்தின் சிவகங்கை மாவட்டத்தோட புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதிகளுக்கும், ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் கூடுதல் பரப்புலையும் மழைப்பொழிவு நள்ளிரவுக்குள் கொடுக்கும். இதை விட நாளை வட உள் மாவட்டங்கள், வடகடலோரத்துக்கு கொடுக்கும். புதன்கிழமை கொஞ்சம் நல்லாவே பரவலாக இருக்கும். புதன்கிழமை டெல்டாவுக்கு எதிர்பார்க்கலாம். டெல்டாவில் ஆங்காங்கே நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஒதுக்கி தான், எல்லாருக்கும் கிடைக்காது. ஒதுக்கி. சரி, அப்போ 17, 18, 19க்கு மேல தொடர்ந்து டெய்லி நாளைக்கு சென்னை வாய்ப்பு உண்டுங்க. இன்னைக்கே வாய்ப்பு இருக்கு, நாளை உறுதி. அப்போ புதன்கிழமை கனமழை வாய்ப்பு இருக்கு. சென்னைக்கு மாலை அல்லது இரவு ஏதேனும் 1 மணி நேரம் சென்னைக்கு வாய்ப்பு உண்டு புதன்கிழமை. வியாழன், வெள்ளி, சனி எல்லா நாளுமே வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் கேரளாவில் அப்படியே 20ஆம் தேதிக்கு மேலே கேரளாவிலையும் தென்மேற்கு பருவமழை இணைந்து வெப்பச்சலன மழை வரக்கூடிய 19ஆம் தேதி கிடைக்கலாம். புதன்கிழமையிலிருந்து கேரளாவிலையும் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடி பகுதிகளையும் மழைப்பொழிவு. இப்போவே பார்த்தீங்கன்னா கபினிலேருந்து 13,800 கனஅடி திறந்து விட்டுருக்காங்கங்க. ஆனால் 7,500 கனஅடி தான் கபினிக்கு தண்ணி வருது. ஆனால் திறந்து விட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா 13,800, பெரிய ஆச்சரியம்தான். ஆனால் அங்கே 2 டிஎம்சி குறைஞ்சி போச்சு. இப்போ 19 டிஎம்சிக்கு 17 டிஎம்சி ஆகி போச்சு தண்ணி. இருந்தாலும் 13,800 கனஅடி திறந்து விட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கு மேட்டூர் நோக்கி. அதனால 90 அடி, அதாவது 50 டிஎம்சி என்ற நிலையை வரக்கூடிய 25ஆம் தேதி அடையும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தினம் ஒரு டிஎம்சியை வரும் பொழுது கண்டிப்பாக 25ஆம் தேதி 26ஆம் தேதி வாக்கில்
90 அடி 50 டிஎம்சி என்ற அளவை அடையும் பொழுது மேட்டூர் அணை திறப்புக்கு அந்த நேரம் சாதகமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 90 அடி தொட்டதும் 50 டிஎம்சியை நிரம்பியதும் தண்ணீர் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய 26, 25 தேதிகளில் அது அளவாக திறக்கும். அளவாக தான் திறக்கப்படும், அதிகமாக இருக்காது, அளவாக திறக்கப்படும். கர்நாடக அணையும் மெல்ல ஏறும். ஆனால் இந்த மாத இறுதியில் அது கேஆர்எஸ் பெரும்பாலும் முழு கொள்ளை வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாத இறுதி மழை நல்ல வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் நல்ல மழை இருக்கு, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மாதிரி எதுவும் இப்போ காட்டாது, காட்டும் கண்டிப்பாக. நாளைக்கு அதுக்குள்ள படம்லாம் நாளைக்கு காலை அறிக்கையில் இணைக்கிறேன், கண்டிப்பாக காட்டும். அது கண்டிப்பாக செப்டம்பர் மழை. செப்டம்பர் பின்னரை பகுதி மிக கனமழை இருக்குது. வடகிழக்கு பருவமழை போல தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் பின் அரை பகுதி. அக்டோபர் முன் அரை பகுதி அதை விட வலுவான மழை. இலங்கை அருகே காற்று சுழற்சிகள் உருவாகும். தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலையும் ஆந்திர பிரதேச தெலுங்கானாவிலையும் அக்டோபர் முன் 15 தேதி மிக வலுத்திருக்கும். தமிழ்நாடை ஒட்டி ஆந்திர பிரதேசத்தில் தாழ்வு நிலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதோட இணைந்த காற்று சுழற்சி இலங்கை அருகே அமையும். இலங்கைக்கு முன்கூட்டியே பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு காலநிலை. தமிழ்நாட்டை விட இலங்கைக்கு அதிக மழை இருக்குங்க. தமிழ்நாட்டை விட இலங்கைக்கு அதிக மழை இருக்கிறது. ஆக கண்டிப்பாக அக்டோபர் முன் 15 தேதி இலங்கை, தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டிலேயே தென் தமிழ்நாடு, தென் மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் கடலோரம், டெல்டா, இங்கெல்லாம் அதிக மழை இருக்கும். டெல்டாவை விட தென் மாவட்டங்கள் அதிகம். தென் மாவட்டங்களை விட அதுலேயும் தென் மாவட்ட ஆளுமுக்கு ஊத்து காக்காட்சி, அதிலே விட கூடுதல் மழை இலங்கைக்கு இருக்குது, அப்படிதான் நம்ம சொல்லலாம். ஆகவே யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை உட்பட, கிளிநொச்சி, புத்தளம் உட்பட ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அக்டோபர் அதிக மழை. நவம்பரும் டிசம்பரும் அதிக மழை இருக்கு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை அதாவது வடகிழக்கு பருவமழை போலவே தென்மேற்கு பருவமழை இலங்கையில் பொழிய போகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கினால்தான் யாழ்ப்பாணம், காங்கேசன்துறையில் மழை இருக்கும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்திலே இலங்கைக்கு அதிக மழை பொழிவு காத்திருக்கு இறுதி கட்டத்தில். இதை நம்ம தொடர்ந்து தெரிவித்து வர்றோம். அதே போல் தமிழ்நாட்டுக்கும் இருக்கு. கொஞ்சம் பொறுத்துங்க, எல்லா மாதிரியும் காட்டணும். ஆகவே இந்த வறட்சி எல்னினோ கொண்டு தயவு செய்து கொஞ்சம் இருங்க. இப்போ வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. 17ஆம் தேதி இன்றிலிருந்து வரக்கூடிய செப்டம்பர் 2ஆம் தேதி வரையும் தமிழ்நாட்டில் பயணிக்கும். செப்டம்பர் 3ஆம் தேதி குமரிக்கடலை தெற்கு நோக்கி பயணித்து செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை அடையும் வழித்தடத்தில் இப்போ தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, தயவுசெய்து பொறுமையாக இருங்க. சில வாரங்களில் நல்ல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மழை காத்திருக்கு. உங்களுக்கெல்லாம் கோடை தான் கொஞ்சம் இன்னும் அதிகம் பிறக்கும். தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுங்க, நம்பிக்கையோடு இருங்க. அப்படிப்பட்ட எல்லா அமைப்புகளும் மாறும். கொஞ்சம் மாதிரிகள் காட்டப்படாவிட்டாலும் காட்டும் அமைப்பு பொறுமையோடு நீங்கள் இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.